ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் சிறப்புகள் சொல்லுவீங்க. இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய அமாவாசையின் சிறப்பு என்ன? மக்கள் எப்படி வழிபாடு? கோவில்னு ஒரு இடத்துக்கு போனாலுமே உயரமான இடத்துல, ஸோ மலைகள் மேலே இருக்கிற கோவிலுக்கு போங்க. இந்த அமாவாசை எதுக்கு போக சொல்கிறேன் கொடுத்துட்டு நைட்டு தங்கிட்டு காலைல வந்து பாருங்கள். அடுத்த அமாவாசைக்குள்ளே 100% சேஞ்ச். உங்களோட வேண்டுதலை இந்த மார்ச் மாதம் நிறைய விஷயங்கள் நடக்காத ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்க விஷயம், ரொம்ப நாளாகவே தங்கிட்டு இருக்க விஷயம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நடக்காத விஷயம், மருஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து அமாவாசை. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் சிறப்புகள் சொல்லுவீங்க. இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய அமாவாசையின் சிறப்பு என்ன? மக்கள் எப்படி வழிபாடு செய்கிறது? நல்லா கேட்டிங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கம்பல்சரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 365 நாளும் ரொம்ப முக்கியமான நாளான்னு பார்த்தீங்கன்னா நாட்கள்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இஸ்லாத்தால் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் நல்ல நாள் தான். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளின்னு ஒன்று கிடையாது. பட் அதில் சிறந்தது வெள்ளிக்கிழமைன்னு வச்சுருப்பாங்க எங்கள் இதில். இப்போது ஒரு ஆன்மீக ரீதியாக சரி, ஒரு சித்தர் வழிபாடும் சரி, ஒரு தெய்வ வழிபாடும் சரி, இல்லை ஒரு தர்கா சவுலியானோ தர்காவுக்கு போகிறாங்கன்னா இதுக்கு சில நாட்கள் இருக்குது. வேலைக்கிழமை போவாங்க, அமாவாசை பௌர்ணமியில் போவாங்க. இது முக்கியம். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதுதான் காலங்காலமாக பண்ணுறது. நம்பிக்கை இருக்கிறவங்க போகிறான், நம்பிக்கை எல்லாம் தான் கவுந்து வச்சு படுக்கிறான், அவ்வளோதான். மாதத்தில் இன்னும் 29 நாள் உங்கள் வீட்டில் படுக்கும்போது ஒரு நாள் கோவிலில் போய் படுக்கிறது தப்பு ஒன்றும் இல்லையே. ஒரு நார்மலாக சொல்கிறேன், மக்கள் சொல்கிறேன், நான் இஸ்லாத்தாளுங்க சொல்லுது, காமனாக சொல்கிற தமிழ் ஆளுங்களுக்கு 29 நாள் 30 நாள் ஏசி போட்டு நீங்கள் காலை மேலே கால் போட்டு பெட்டில் தூங்குறீங்கன்னா ஒரு நாள் உன்னை படைச்சது உனக்கு காரு, பங்களா, வீடு, வாசல், நகை, நட்டு, சொத்து, பந்தம், உறவு எல்லாம் கொடுத்த தெய்வ வீட்டில் கோவிலில் நீ மாதத்தில் ஒரு நாள் கூட தங்க முடியலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கைன்னு நான் கேட்குறேன். செய்யணும், தங்கணும், நல்லது. மீதி இருக்கிற அடுத்த மாதம் வர அமாவாசைக்கு 30 நாள் வரையும் நீ கை கால் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு எந்த ஒரு விபத்துலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீ சிக்காமல் வாழ்க்கை கொண்டு போகணுன்னா நீ மாதத்தில் ஒரு நாளாவது தெய்வ வாசலில் காலை வைக்கணும். தெய்வோட சன்னிதானத்தில் கோவில்ன்ற இடத்துல நீங்கள் தங்கணும். அங்கே அந்த இரவு அங்கே தள்ளணும். அதுக்காக தான் அமாவாசையில் தங்குறது. புரிஞ்சுட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்க கெட்டது, பில்லி, சூன்யம், ஏவல், மந்திரம், தந்திரம் அனைத்தும் கட்டுப்படுற இடம் சித்தர் கோவிலும் சரி, அவுளியாக்கள் தர்காவும் சரி, ஒரு கோவிலும் சரி அமாவாசை டைமில் இன்னும் உக்கிரத்தில் இருக்கும். அதுக்காக தான் தங்குவாங்க. இதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் 29 சனிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? அப்போ அந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா, நீங்கள் எந்த ரிலேஷன் வேணால் எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. எந்த கோவிலுக்கு வேணால் போங்க, சர்ச்சுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க, சித்தர் கோவிலுக்கு போங்க, இல்லை தர்காவுக்கு போங்க, முருகர் கோயிலுக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க, ஆச்சு எங்கே வேணால் போங்க. ஆனால் எந்த கோவில்னு ஒரு இடத்துக்கு போனாலுமே உயரமான இடத்துல, ஸோ மலைகள் மேலே இருக்கிற கோவிலுக்கு போங்க. இந்த அமாவாசை எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை அது ஒரு விஷயம் இருக்குது, பட் அது சொல்லக்கூடாது. ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். போயிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிங்கிளாக போகலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போகலாம், இல்லை ஃபேமிலியோட கூட போங்க. இந்த இரவு இப்போ வரப்போகிற அமாவாசை இரவு சனிக்கிழமை 29ஆம் தேதி அந்த இரவை கொஞ்சம் மலை மேலே இருக்கிற கோவில், திருப்பி சொல்கிற தர்கா, கோவில் எதோ ஒன்று எடுத்துகிட்டு போட்டோம், இரவு அங்கே தங்குங்க. முடிஞ்சால் குடும்பத்தோடு தங்குங்க. இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தங்குங்க. இல்லை போய் நான் சிங்கிளாக தான் இருக்கேன், போய் தங்கிருன்றேன். உடம்பு முடியலையா போய் தங்கு, பிரச்சனை இருக்கா போய் தங்கு. உன்னோட ஸ்டைலு, உனக்கு எப்படி வேண்ட தோணுதோ, எப்படி உங்களுக்கு வணங்க தோணுதோ, என்ன அங்கே வரிமுறை இருக்கோ, என்ன அங்கே செய்வாங்களோ அது பிரகாரம் எல்லாமே செஞ்சுட்டு இரவு தங்கிடுங்க. தங்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா? பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலையும் கம்பல்சரி திறந்துருவாங்க. தொடர்ந்துட்டு அங்கே செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக எங்கே போகணுன்னா உங்களோட வீட்டுக்கு தான் போகணும். எங்கே போகணும்? அவங்க வீட்டுக்கு, கரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போயிட்டு முகம் கால் குளிக்கிறதோ முகம் கால் கழுவுறதோ செய்யக்கூடாது. ரெண்டாவது குளிக்கவும் கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1 hour 2 hours 3 hours கழித்து நீங்கள் குளியலிச்சிக்கலாம். இது வந்து காமனான வார்த்தை. கோவிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு குளிக்கக்கூடாதுமா, காலும் கழுவக்கூடாது. ஏன்னா நீ வந்து வீட்டிலேருந்து ஒன்று போயிட்டு வரல, தீட்டாயிடம் கழுவுறதுக்கு கோவிலுக்கு போயிட்டு வர, நீ கால் கவுண்ட் அவசியமே கிடையாது. ஸோ
திருப்பியும் சொல்கிறேன், வர அமாவாசை சனிக்கிழமை 29ஆம் தேதி வருது. அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எந்த கோவிலுக்கு போங்க, தர்காவுக்கு போங்க, பட் உயரமான இடத்துல மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போங்க. இரவு தங்குங்க, பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிங்க, அங்கே என்ன ஃபார்மேட் வச்சுருக்கோம் சாமி கும்பிடுங்க, ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து 2-3 ஹவர்ஸ் குளிக்காதீங்க, நார்மலாக வீட்டில் இருந்துட்டு மருத்துவத்தில் பண்ணுங்கள். உங்களோட வேண்டுதலை இந்த மார்ச் மாதம் நிறைய விஷயங்கள் நடக்காத ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்க விஷயம், ரொம்ப நாளாகவே தங்கிட்டு இருக்க விஷயம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நடக்காத விஷயம், அது எஜுகேஷன் ஆகட்டும், ஃபாரினுக்கு போகிறதாகட்டும், உடல் பாதிப்பாகட்டும், திருமண தடையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. நான் வந்து இன்றைக்கி இதுன்னு சொல்ல வரேன். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு நல்லதுக்கு மட்டும் நடக்க வேண்டிய உனக்கானும் சரி, இன்னும் சாண்டவங்களுக்கும் சரி, இன்னும் கூட ஒன்று நாடி இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்லது நடக்கணும் அப்படின்னா மனசார போய்ட்டு உயரமான இருக்கிற ஒரு கோவிலில் போய்ட்டு மனசார நைட்டு தங்கிட்டு, அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு செஞ்சு குடிக்கிறீங்களோ இல்லை வாங்கி கொடுக்குறீங்களோ, போகும்போது எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை கொடுத்துட்டு நைட்டு தங்கிட்டு காலைல வந்து பாருங்கள். அடுத்த அமாவாசைக்குள்ளே 100% சேஞ்சஸ் கிடைக்கும். எப்படி 100% சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் 100% நடக்கணும்னா கூட ஒரு 50% நடக்கும். அல்லாவோட நாட்டம். செஞ்சு பாருங்கள், பார்ப்போம். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் சொல்லுவீங்க. இந்த மார்ச் மாதம் அமாவாசைக்கு நீங்கள் மலைக்கோவிலில் போய் தங்கு அப்படின்னு சொன்னது நல்ல பதிவாக இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.